அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நவநாகரிக உலகில் உடல் அலங்காரத்திற்காக டேட்டூ எனப்படும் பச்சை குத்துவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய மோகமாக மாறியுள்ளது. ஆனால் ஒரு முஸ்லீமாக நாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க சட்டங்கள் என்ன? இஸ்லாம் பச்சை குத்துவதை அனுமதிக்கிறதா? பச்சை குத்தியவர்களின் நிலை என்ன? இதை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் என்ன சொல்கின்றன என்பதனை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம். பயனுள்ள இஸ்லாமிய தகவல்கள் மற்றும் ஷார்ட்ஸ் தினமும் கிடைக்கும். பச்சை குத்துவது என்பது ஹராம், அதாவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒரு செயலாகும். இது குறித்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், பச்சை குத்தி விடுபவர்களையும் பச்சை குத்தி கொள்பவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியில் பதிவாகியுள்ளது. இதற்கான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு தந்த இந்த இயற்கை அமைப்பை மாற்றுவது என்பது சைத்தானின் செயலாக கருதப்படுகிறது. இறைவனின் படைப்பில் மாற்றம் செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பச்சை குத்துவது ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, இயற்கை மாற்றப்படுதல். அல்லாஹ் படைத்த மனித உடலின் அமைப்பை சிதைப்பது இது முதல் காரணமாகும். இரண்டாவது, உடல் நலம். ஊசிகள் மூலம் தோலில் துளையிட்டு மை செலுத்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இறைவனை வணங்குவதற்கு உடல் சுத்தம் என்பது முக்கியம். உடல் சுத்தத்திற்கு ஒழு என்பது மிக முக்கிய காரணமாகும். அவ்வொழு என்பது இந்த பச்சை குத்துவதின் காரணமாக தண்ணீர் தோலில் படாமல் தடுக்கப்படலாம். இது ஒழு மற்றும் குளிப்பு போன்ற கடமைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அல்லது இதன் சட்டம் தெரியாமல் பச்சை குத்தி இருந்தால் அவர் என்ன செய்வது? முதலில் இதற்காக இறைவனிடம் உண்மையான தௌபா மன்னிப்பு தேட வேண்டும். அதை போக்க வசதி இருந்தால் அல்லது உடல் ரீதியாக பெரிய பாதிப்பு ஏற்படாது என்றால் அதை நீக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அதை நீக்குவது அதிக வலியை தரும் அல்லது உறுப்புகளை பாதிக்கும் என்றால் வருத்தத்துடன் அதை விட்டுவிடலாம். அல்லாஹ் அதனை மன்னிப்பான். ஆக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த உடல் ஒரு அமானிதம். அதை அவன் விரும்பும் வழியில் பாதுகாப்பது நமது கடமை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மார்க்க தகவல்களை தெரிந்து கொள்ள நமது இஸ்லாமிக் மினிட்ஸ் தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.